ஒரு நண்பர் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, அண்ணா ஆர்க் வெல்டிங்ல யூஸ் பண்ணக்கூடிய வெல்டிங் ராட்ல பிளக்ஸ் அவசியமா, பிளக்ஸ் என்ன யூஸ் ஆகுது அப்படிங்கறத சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. கமெண்ட்ல லீவ் பண்ற படிச்சு பாருங்க. ஆர்க் வெல்டிங் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்லைங்க. இந்த வெல்டிங் ராட் நீங்க பாத்திருப்பீங்க. இந்த வெல்டிங் ராட்ல இந்த கம்பி மேல ஒயிட் கலர்ல இருக்குல்ல, சோ இந்த பிளக்ஸ் தான் அவர் கேட்கிறாரு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட யூஸ் இப்ப நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டு மெட்டலை ஒன்னா சேர்த்து நம்ம வெல்டிங் அடிக்கும் போது பாத்தீங்கன்னா, இப்போ நான் செய்முறையில காட்டுறேன், நல்லா பாருங்க. ஏ பி அப்படிங்கிற ரெண்டு மெட்டலை நம்ம வெல்டிங் பண்ண போறோம். இதுல சி அப்படிங்கிறது வெல்டிங் ராடு. இந்த அடிக்கும் போது அதாவது ஏ பி, அதாவது ரெண்டு ஜாப் வெல்டிங் ராடு மூணுமே அட் டைம்ல உருகும். உருகி மெட்டல் ஒன்னோட ஒன்னு ஒட்டி ஆகிறது பேர் தான் வெல்டிங்னு சொல்லுவாங்க. இந்த வெல்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா, வெல்டிங் திரவ நிலைமையில இருக்கும்போது இந்த அட்மாஸ்பியர், அதாவது நம்ம சுவாசிக்கிறோம்ல, இந்த ஆக்சிஜனோட வினை புரியுது, அதாவது ஆக்சிடேஷன் சொல்லுவாங்க. சோ அது மாதிரி ஆனிச்சுன்னா அந்த வெல்டிங் ஸ்ட்ராங்கா இருக்காது. ரெண்டாவது, இந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய தூசு துகள்கள் அதுல ஒட்டுச்சுன்னா அந்த வெல்டிங் ஸ்ட்ராங்கா இருக்காது. சோ அதனாலதான் அந்த வெல்டிங் மேல ஒரு லேயர், அதாவது மேல வந்து ஃப்ளக்ஸ் கோட்டட் வந்துகிட்டே இருக்கு. இந்த ஃப்ளக்ஸ் கோட்டட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இப்ப நீங்க இந்த வீடியோல பாத்துட்டு இருக்கீங்க. இந்த ஃப்ளக்ஸ் இல்ல அப்படின்னா அந்த வெல்டிங் ஸ்ட்ராங்கா இருக்காது. ஆர்க் வெல்ட பொறுத்த வரைக்கும் மிக் டிக் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேஸ் யூஸ் பண்ணுவாங்க இந்த ஃப்ளக்ஸ்க்கு பதிலா. இப்போ வந்து